தேர்வுலேருந்து விலக்கு பெறணும், நீட் தேர்வு ரத்து செய்யணும், தமிழக அரசு வழக்கெல்லாம் நடந்துட்டு நீட் தேர்வு நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. அதாவது நீட் தேர்வு வந்து ஆண்டுக்கு ஆண்டு குளறுபடிகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு கூட உச்சநீதிமன்றம் எனக்கு கிடைத்த தகவல் ஒரு 1526 மாணவிகளுக்கு மீண்டும் அவர்களுக்கெல்லாம் வந்து கிரேஸ் மார்க்கு கருணை மதிப்பெண் போட்டிருக்கிறார்கள். அவர்களாம் திருப்பி பரீட்சை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு குளறுபடிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நீட் தேர்வு தேவையா என்பது தான் தமிழகத்துடைய கேள்வி. எனவே யார் விரும்புகிறாங்களோ வச்சுக்கோங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் விரும்பலை, எங்களுக்கு விலக்கு கொடுங்கள், அதுதான் நம்முடைய கோரிக்கை. உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருகிற பொழுது இதையெல்லாம் சுட்டி காட்டி நம்முடைய சட்டத்துறையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் நிச்சயமாக அதெல்லாம் எடுத்துக்காட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெறுவதுதான் எங்களுடைய லட்சியம். அடுத்த வாரம் சட்டப்பேரவை கூட இருக்கு, முக்கியமாக பில் கொண்டு வருமா சார்? அதெல்லாம் வந்து அந்த தயத்தில் தான் சொல்லுவோம். இப்போ சொல்லிட்டு போகிறது சட்டம் மன்றம் கூடுகின்ற பொழுது என்னென்ன பில்லு வருதுன்னு அட்வான்ஸாக சொன்னால் அதில் என்ன இருக்குது ரகசியம்? முக்கியமான பில்லுகள் வரும், வராமல் இருக்கும். அது வந்து நான் இப்போ சொல்ல முடியாது. நேற்று ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அவர்கள் இது இன்னொரு கட்சி விவகாரம், இதுல எல்லாம் போய் நாங்கள் மூக்க நுழைக்க விரும்பவில்லை. தமிழர் வந்து அவமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சார், தமிழர் எங்கேயும் அவமதிக்கப்பட்டால் அதற்காக வருத்தப்படுபவர்களும் அதற்காக குரல் எழுப்புகின்றவர்களும் நாங்கள் தான். நிச்சயமாக உலகத் தமிழர்கள் எங்கேயும் அவமதிக்கப்படுகின்றது வெளிப்படையாக தெரிந்தால் நாங்கள் நிச்சயமாக கண்டிப்போம். இது அவங்க உள்கட்சி விவகாரம். இதில் வந்து நாங்கள் போய் அதில் போய் கேட்டால் நாளைக்கு அவங்க மறுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு அதில் அசிங்கம் வந்துடும். அதனால் வந்து வெளிப்படையான செய்திகள் தெரியாத வரைக்கும் நாங்கள் இதில் எந்த விதமான கருத்தும் சொல்ல முடியாது. அது வந்து நிலுவையில் இருக்கிறதெல்லாம் கணக்கு பார்த்து நாங்கள் சொல்கிறோம்.